ராஜா மாத்தாண்ட ராஜா குலத்திலக மூன்றாம் புலிகேசி வரார் வரார் வரார். என்ன என்ன இது? மன்னர் வருவது கூட தெரியாமல் காலை உறக்கம். இரவு முழுவதும் செல்போனில் டிக்டாக் பாக்ஸ் ஃப்ரீ ஃபயர் விளையாடிவிட்டு இங்கு வந்து உறக்கமா? மாடையா, வேலையை ஒழுங்காகப்பா. மன்னித்து விடுங்கள் மன்னா. இது எப்படி தங்களுக்கு தெரியும் மன்னா? நானும் மறைத்தாடா விளையாடுகிறேன் மங்குனி அமைச்சரே. நாடு நல்ல உருப்புற்றோம். டான்ஸ் என்னது? ஜூஸா? ஜூஸ் இல்லை மன்னா, தூசு. ஓ தூசா. சரி சரி, அமருங்கள் அமருங்கள். சரி சரி அமைச்சர்களே, இங்கு என்ன விவாதம்? அண்ணா, நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகின்றன. தலைவிரித்து ஆடினால் என்ன? இழுத்து கட்டி விட வேண்டியதுதானே. சரி சரி, அப்படி என்ன பிரச்சனைகள்? முதலாவது கொசு தொல்லை, அடுத்தது தண்ணீர், அடுத்தது விவசாயம், விலைவாசி ஏற்றம், பெண்கள் மீதான வன்கொடுமைகள், இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் மன்னா. நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? அமைச்சர்களே, முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. அண்ணா, கொசு கடிக்க வரும்போது ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன? அப்படியே உன்னை ஒரு பாறைக்குள் அடைத்தால் என்ன? கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னை நசுக்கி விட்டால் என்ன? கொசுவை பிடித்து அறையில் கூட்டு வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? அமைச்சர்களே, கொசுவை ஒழிக்க வழி கேட்டால் வளர்ப்பதற்கா வழி சொல்கிறீர்கள்? யார் எங்கே? யார் அங்கே? அழைத்து வந்த தென்னாலிராமனை. அப்படியே கட்டும் மன்னா. தென்னாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வாருங்கள் தென்னாலிராமா, நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது. அதை ஒழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, வீட்டில் அருகாமையில் குப்பை கொட்டாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நீ என் அமைச்சர் அல்லவா? சற்றே யோசிக்க வேண்டிய சிந்தனைதான். இப்படி செய்தால் என்ன? வீட்டின் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்பவருக்கு அன்லிமிட்டட் டேட்டாவுடன் 5G மொபைல் இலவசமாக வழங்கப்படும் என அறிவிங்கள். அப்படியே மன்னா. அருமை அருமை. மன்னா மன்னா, என்ன? பக்கத்து நாட்டு மன்னர் உங்களை விளையாட அழைக்கிறார். எங்கேடா? இதோ செல்லில் ஃப்ரீ ஃபயர் விளையாட மன்னா. எங்கே? கொடு கொடு. நாடு நல்லா உருப்புட்டும்.
துபாக்கூர் வருகிறார் வருகிறார் வருகிறார். சூடாக என்ன சாப்பிடுவீர்கள்? எதுவும் வேண்டாம். தாங்கள் வந்ததன் நோக்கம் எங்கள் ஜுபாக்கூர் கம்பெனி 7G மொபைலை உங்கள் நாட்டில் அறிமுகப்படுத்த பெர்மிஷன் வேணும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு புரிகிறது மன்னா, உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியா வந்துடும். நன்றி. தேங்க்யூ. இருக்கின்ற பிரச்சனை பத்தாதா இது வேற புது பிரச்சனையா? ஆமாம், இவனுக்கு என்ன ஆச்சு? போனே இல்லாமல் கையில் போன் இருப்பது போல் விளையாடுகிறானே. ஐயோ, இந்த பரிதாபமான நிலையை ஏன் கேட்கிறீர்கள்? இத மூக்கவனும் செல்போனில் விளையாடி கொண்டிருப்பதால் இவனாலும் மனநிலை பாதித்து விட்டது மன்னா. அப்படியா? ஆமாம், இந்த போனை ஒழிக்கதான் வழிகள் என்ன? அமைச்சர்களே, கூறுங்கள் உங்கள் கருத்தை. இலவசமாக வழங்கும் இன்டர்நெட் தேவை கற்பனையால் என்ன? அப்படியே உன்னை துரத்தி விட்டால் என்ன? மன்னா மன்னா, செல்போனை பிடுங்கி குப்பை தொட்டியில் போட்டால் என்ன? அப்படியே உன்னை வாரி குப்பையில் போட்டால் என்ன? மன்னா, உங்களால் செல்போன் இல்லாமல் வாழ முடியுமா? கடினம்தான். யார் எங்கே? யாரா அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வந்த தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் மன்னா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். மீண்டும் பிரச்சனையா? வந்துட்டாயா வந்துட்டாயா? வணக்கம் அண்ணா. தாங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, நான் உங்கள் புலமையை சோதிக்க 10 கேள்விகள் கேட்கப் போகிறேன். அதற்கு சரியான பதில் கூறிவிட்டால் நீங்களே அறிவில் சிறந்த புலவர் என அறிவிக்கப்படும். ஏன் தெனாலிராமா சிரிக்கிறார்? இல்லை மன்னா. அமைச்சர்களே, கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? நீங்களே கேளுங்க மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் மாணவர்களும், பிரிக்க கூடியது பள்ளியும் பெற்றோரும், சேரக்கூடாதது நோயும் வறுமையும், சேரக்கூடியது ஆசிரியரும் மாணவரும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் தொலைபேசியும், பார்க்க கூடியது நேரமும் பள்ளி பேருந்தும், அறிவுக்கு கல்வி, கல்விக்கு பள்ளி, பள்ளிக்கு விவேகானந்தா. அருமை அருமை. என்ன அமைச்சர்களே, இப்பொழுது புரிகிறதா? நன்றாக புரிகிறது மன்னா. தெனாலிராமா, நம் நாட்டின் இளைஞர்களும் குழந்தைகளும் செல்போனால் சீரறிகிறார்கள். அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போனை குழந்தைகளுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்தது, குழந்தைகள் கண்ணால் காண்பதை அப்படியே செய்யும் ஆற்றல் உள்ளவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் டிவி பார்ப்பதிலும் செல்போன் பார்ப்பதிலும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தைகளுடன் உண்பது, ஓடி ஆடி விளையாடுவது, பேசுவது போன்று நேரத்தை செலவழிக்க வேண்டும். குழந்தைகள் போனில் விளையாடாமல் கண்டிப்பாக ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. ஷபாஸ் ஷபாஸ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல நம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் கண்களையும் தெரிந்து விட்டார்.
நம் நாட்டு மக்கள் அனைவரும் தெனாலிராமன் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையா சாசனம். தென்னாலிராமா, நீனே